பெண் ஆடை வடிவமைப்பாளர் 32 லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்ததாக காவல் நிலையத்தில் பகீர் புகார் அளித்திருக்கிறார் பிரபல ஃபிலிம் சிட்டி ஓனர். ஆடை வாங்கி தருவதாக பணத்தை அபேஸ் செய்ததாக எழுந்த புகாரின் பின்னணி என்ன? பூந்தமல்லி அடுத்த நசரத்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வருகிறது EVP ஃபிலிம் சிட்டி. பல முன்னணி ஹீரோக்களின் திரைப்பட படப்பிடிப்புகளும் பல்வேறு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் இங்கு செட் போட்டு எடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அவற்றில் எல்லாம் ஃபேமஸ் ஆகாத EVP பிக் பாஸ் நிகழ்ச்சி நடத்தப்பட்ட பிறகுதான் பட்டி தொட்டி எங்கும் பரிச்சயமானது. அதிகப்படியான திரைப்பிரபலங்களும் தொலைக்காட்சி நட்சத்திரங்களும் இங்கு விசிட் அடிப்பதால் அவர்களை காண ரசிகர்கள் கூட்டமும் EVPயில் அலைமோதும். இப்படிப்பட்ட EVP ஃபிலிம் சிட்டியின் உரிமையாளரான சந்தோஷ் ரெட்டி காவல் நிலையத்தில் பெண் ஆடை வடிவமைப்பாளர் ஒருவர் மீது பண மோசடி புகாரை அளித்திருக்கிறார். அதில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னர் குரோம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பார்வதி மற்றும் அவரது கணவர் பார்த்திபன் ஆகியோர் தொழில் ரீதியாக சந்தோஷ் ரெட்டிக்கு அறிமுகமாகியுள்ளனர். அந்த பெண் தன்னை இன்ஸ்டா பிரபலம் என்றும் ஆடை வடிவமைப்பாளர் என்றும் அறிமுகம் செய்து கொண்டு சந்தோஷ் ரெட்டியிடம் நட்பாக பழகி வந்ததாக தெரிகிறது. தற்போது பார்வதி பெங்களூருவில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் வீட்டு சுப நிகழ்ச்சிக்காக ஆடை மற்றும் வைர நகைகள் வாங்க வேண்டும் என சந்தோஷ் ரெட்டி பார்வதியை அணுகியுள்ளார். அதற்கு சென்னையை விட பெங்களூருவில் தரமான நகைகளும் பிராண்டட் பொருட்களும் இருப்பதாக கூறி சந்தோஷ் ரெட்டியை பெங்களூருவுக்கு வரவழைத்திருக்கிறார் பார்வதி. அங்கே ஆடைகள், காலணிகள், சூட்கேஸ் போன்ற பொருட்களை வாங்க ரூபாய் 14 லட்சம் பணம் கொடுத்திருக்கிறார் சந்தோஷ். அங்கு பர்ச்சேஸ் செய்யப்பட்ட பொருட்கள் அனைத்தும் பெங்களூருவில் உள்ள பார்வதியின் வீட்டிலேயே வைக்கப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு சில பொருட்கள் வாங்க வேண்டியிருந்ததால் அதனை வெளிநாட்டிலிருந்து ஆர்டர் செய்து வரவழைத்து மொத்தமாக கொரியர் அனுப்புவதாக கூறியிருக்கிறார் பார்வதி. இதனை நம்பிய சந்தோஷ் ரெட்டி அதற்கும் 18 லட்சம் ரூபாய் பணத்தை பார்வதியிடம் கொடுத்துவிட்டு சென்னை திரும்பியுள்ளார். மொத்தம் 32 லட்சம் பணம் கொடுத்தும் 20 நாட்களை கடந்தும் கூட வாங்கிய பொருட்கள் கைக்கு வந்து சேரவில்லை. இதனால் சந்தேகமடைந்த சந்தோஷ் ரெட்டி இதுகுறித்து கேட்டபோது உரிய பதில் தராமல் இழுத்தடித்திருக்கிறார் பார்வதி. மேலும் பணத்தை திருப்பி கேட்டால் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செய்துவிடுவேன் என பார்வதி EVP ஓனரை மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. இதற்கு பார்வதியின் கணவர் மற்றும் அவரது நண்பர் நிதிஷ் ஆகியோரும் உடந்தையாக இருந்ததாக தெரிகிறது. இதனையடுத்து 32 லட்சம் ரூபாய் பண மோசடி செய்ததாக பார்வதி மீது சந்தோஷ் ரெட்டி நசரத்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் பார்வதி மற்றும் அவரது கணவர் பார்த்திபன், அவரது நண்பர் நிதிஷ் ஆகிய 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு 2 பிள்ளைகளுக்கு தாயான தன்னை காதலிக்குமாறு தொல்லை கொடுத்ததாக EVP ஃபிலிம் சிட்டி உரிமையாளர் சந்தோஷ் ரெட்டி மீது பார்வதி பெங்களூரு போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்திருந்தது கவனத்திற்குரியது. இந்த சம்பவத்தில் உண்மையில் என்ன நடந்தது என்பது காவல்துறையினரின் முழு விசாரணைக்கு பிறகே தெரியவரும். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.